எஸ் பிரைஸ் லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், கர்த்தரை காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. அதே போல் இந்த நாளிலே நம்ம தேவனை சோத்தரிக்க அவருடைய பிரசன்னத்தை நம்மளால உணர முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்படி சந்தோஷமா நம்ம சேர்ந்து பாட போறோம். நீங்க போதும் ஏசப்பான்னு சொல்லினா, அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு வேண்டிய யாவும் பார்த்து கொள்ளப்படும். இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு தேவையான சுகம், விடுதலை, பலன், ஆரோக்கியம் எல்லாமே உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து சொல்லாமா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பான்னு சொல்லி நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, நீங்க போதும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. சேர்ந்து சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் தொடர்ந்து எங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம தொடர்ந்து ஒரு நாளும் ஒரு சங்கீதத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நம்ம வாசிக்க வேண்டியதான சங்கீத பகுதி சங்கீதம் 34. ஆமென். சங்கீதம் 34 1 முதல் 11 வசனம், 1லேருந்து 11 வசனத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம வாசிக்க வேண்டியது பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 12லேருந்து சங்கீதம் 34 12லேருந்து 22 உள்ள வசனங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஆமென். வாசிக்கிறேன். பைபிள் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் அல்லது என் சத்தத்தை கேட்கலாம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனத்துக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்களுடைய பெயரை பூமியில் இல்லாமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இறுதி உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவை எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளை ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக்கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஹல்லேலூயா. நேற்றுக்கு முந்தானத்தை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் நமக்கு தெரியும். ஸோ வாசித்த வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய கண்களை குறித்து, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, துன்மார்க்கன் மீது கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு. நீதிமானாக தன்னுடைய பிள்ளை ஸோ தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது அல்லது தேவனிடத்தில் பரிந்து பேசும்போது
ஆண்டவர் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு சொல்லி அந்த காரியங்கள் எழுதப்பட்டது. தாவீது அழகாக சொல்கிறாரு. ஸோ நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள் என்னென்ன, நீதிமான கர்த்தர் எப்படி காப்பாற்றுகிறார் சொல்லி தாவீது அழகாக சொல்கிறாருங்க. ஸோ இந்த இடத்துல முதல் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம், நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதுமே நோக்கமாக இருக்கு. ஆமென். ஸோ இன்றைக்கு தேவன் என்னை காண்கிறாரா, என்னை பார்க்கிறாரா, என்னை கவனிக்கிறாரான்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு அநேக கேள்விகள் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் இன்றைக்கி பார்த்து தேவைகள் ஒரு சைடு பெருகுது, ஒரு சைடு பார்த்து வியாதி பெருகுது. ஸோ இப்படி நிறையா சூழ்நிலைகள் இருக்கிறனால நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா, தேவன் என்னை காண்கிறாரா அல்லது தேவன் என் மீது நினைவாக இருக்கிறாரான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளுக்குள்ள நம்ம எழுப்புகிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் அவருடைய பிள்ளைகளாக நம்ம மீது எப்போதுமே நோக்கமாக இருக்கிறது. நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது அவருடைய செவிகள் அதை கவனித்து கேட்கிறதா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு, ஆமென். ஸோ அவருடைய நாமத்தை அறிந்து இயேசு விசுவாசித்து அவருடைய வாயில் அறிக்கை செய்து அவருடைய நாமத்தை நம்பி நம்ம கூப்பிடும்போது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். கேட்குறது மாத்திரம் கிடையாது, அவருடைய எல்லா உபத்திரவத்துக்கும் எல்லாவற்றுக்குமே அவர் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு தேவன் அற்புதத்தை செய்யப்போர். நொறுங்குண்ட இருதயங்களை கர்த்தர் அதுக்கு சமீபமாக இருந்து அவர் அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னீங்க? ஹல்லேலூயா. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நீதிமானுக்கு வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஸோ எவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலுமே நீங்கள் அந்த பாடுகள் அந்த உபத்திரவை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது எல்லாவற்றை காட்டிலும் வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆயினும் கர்த்தர் அவை எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார். ஏன்னா நம்மை விடுவிக்கிற கடவுள் ஒருத்தர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்மை தப்புவிக்கிற தேவன். ஸோ அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்து அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு சொல்லி நம்ம சோர்ந்து போகாமல் இந்த சூழ்நிலையை கர்த்தருடைய அற்புதத்துக்கு நேராக மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமாம், இப்போ இருக்கிறதால சூழ்நிலை, இப்போ இருக்கிற எப்படிப்பட்ட காரியத்துக்கும் நீங்கள் இருந்தாலுமே இப்போ இருக்கிற அந்த காரியம் அடுத்து தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய, அவர் அற்புதத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் ஜெயமாக மாற்றுவார், சகலத்தின் நன்மைக்கு தான் மாற்ற விரும்புகிறார். ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்ல ஆண்டவர். ஆமென். ஏற்கனவே ஒரு உலகத்தை ஜெயித்துட்டாரு. ஸோ உலகத்தில் இருக்கிற உபத்திரவத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஏன்னா உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மை முடிவு பறிந்த நடத்த உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சங்கத்தில் பார்க்க வேண்டியது 3 காரியங்கள். ஒன்று, கர்த்தருடைய கண்கள் என் மீது நோக்கமாக இருக்கிறது. 3வது, அவர் நான் கூப்பிடும்போது என் சத்தத்தை அவர் கேட்கிறார் சொல்லிட்டு இந்த 2 காரியத்தை நம்ம கற்றிருக்கிறோம். ஸோ நம்ம மீது எவ்வளோ நேசமாக இருக்கிற கடவுளில், ஸோ அவர் அவ்வளோ நேசமாக நம்ம இருக்கிறனால நிச்சயம் நம்ம மீது இருக்கிற தரிசனங்கள் அழைப்புகள் நிறைவேறும் வரைக்கும் அவர் நம்ம கூடவே இருந்து நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வைப்பார். நம்ம சோர்ந்து போகாமல் விசுவாசமாக இருங்க. உங்களுக்குள்ள தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார், அது நம்மை கொண்டே அவர் செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துப்பா. நல்ல நேரத்தில் அப்பா இந்த சங்கீதத்தின் மூலம் கர்த்தர் எங்களோட பேசினதுக்கு நன்றி அப்பா. நீதிமானுக்கு ஒரு துன்பங்க அநேகமாக இருக்கும், ஆயினும் அவ எல்லாவற்றையும் விடுவிப்பேன்னு சொன்ன கடவுள் அப்பா எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சோதரன் எங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற எல்லா சூழ்நிலையும் ஜெயமாக மாறட்டும் ஆண்டவரே. அப்பா சோதரன் எல்லா துன்பத்தின் பாதைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், வியாதியின் பாதைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுகத்தை பேசுகிறோம், விடுதலை பேசுகிறோம், ஆசீர்வாதத்தை பேசுகிறோம், ரட்சிப்பை பேசுகிறோம் ஆண்டவரே. மகிமையின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஜெய கிறிஸ்து எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரும் மீது பிரச்சனை இறங்கட்டும், எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்கட்டும். தேவன் எங்களோடு இடைப்படுவார்னு சொல்லி அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் விலக்கி எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. தெய்வ பாதுகாப்பு எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல மறவாதே. ஆமென். கர்த்தர் தங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு நாள் எங்களோட இணைந்து நம்ம தேவனை மகிமை செய்து கர்த்தரை ஆராதிக்கலாம். God bless you.